தனுஷ்கோடி சொல்றான். இன்னைக்கு நம்ம ஒன் டே ட்ரிப்பா தனுஷ்கோடி தான் பிளான் பண்ணியிருக்கோம். அங்கே தான் போய்கிட்டு இருக்கோம். வாங்க போய் பார்க்கலாம். ராமநாதபுரத்துலேருந்து ராமேஸ்வரம் 50 கிலோமீட்டர் போல் வரும். அங்கேருந்து 24 கிலோமீட்டர் போனோம்னா தனுஷ்கோடி வந்துடும். பாம்பன் பாலத்தோட என்ட்ரன்ஸுக்கு வந்துட்டோம். இதுதான் ராமேஸ்வரத்தையும் பாம்பனையும் இணைக்கிறதுக்கு மெயின் பாலமாக இருக்குது. இதோடைய மொத்த நீளம் 1.5 கிலோமீட்டர். நம்ம எங்க வந்திருக்கோம்? தனுஷ்கோடிக்கா? போய் உள்ள பார்க்கலாமா தனுஷ்கோடியில என்னெல்லாம் இருக்குன்னு? 1964 டிசம்பர் 22 அன்னைக்கு தான் ஒரு பெரிய சைக்ளோன் ஃபார்ம் ஆகி இந்த தனுஷ்கோடியவே அழிஞ்சிச்சு. அப்போ அழிஞ்சதுல இந்த சர்ச்சும் ஒன்று. தனுஷ்கோடிக்கு வந்தாலே எல்லாரும் இந்த சர்ச்சை பார்க்கறதுக்காக வருவாங்க. அந்த புயலப்போ 240 கிலோமீட்டர் வேகத்தில் காத்தடிச்சதுல இந்த பில்டிங்லாம் இப்படி ஆயிடுச்சு. தனுஷ்கோடியே வெள்ளத்தில் மூழ்கிருச்சு. இந்த சர்ச்சை சுற்றி நிறையா கடைகள் இருக்கும். நம்ம தேவைன்னா ஷாப்பிங் பண்ணிக்கிறலாம். இங்கே முத்து, பாசி இது மாதிரியான கடல் பொருள்களை வச்சு நிறையா திங்ஸ் செஞ்சு வச்சுருப்பாங்க. நம்ம வேணும்னா வாங்கிக்கிறலாம். என்னதுரா இதெல்லாம்? சிப்பி. மச்சரு
சார் நல்லா இருக்கா? சூப்பராக இருக்கா? என்ன சாப்பிட்ற? மாங்காயா? எனக்கு எக்ஸானே பெரிய ஃபிஷ்ஷு கிடக்கு போடுறா. இந்த மேலே இந்த ஃபிஷ் பார்த்தியா? தனுஷ்கோடியிலேருந்து உள்ளே வந்தோம்னா லாஸ்ட் பாயிண்ட் தான் அரிச்சல் முனை. இதுதான் இந்தியாவுடைய லாஸ்ட் டெட் எண்டு. இங்கேருந்து ஸ்ரீலங்கா 25 கிலோமீட்டர்னு சொல்லுவாங்க. இங்கே ஒரே இடத்துல 2 கடல்கள் சந்திக்குது. ஒரு பக்கம் பே ஆஃப் பெங்கால், இன்னொரு பக்கம் இந்தியன் ஓஷன். ராமேஸ்வரம் வந்தீங்கன்னா இந்த இடத்த கண்டிப்பாக வந்து சுற்றி பார்த்துட்டு போங்க. ஒரு பெஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். அவ்வளோதான், இந்த வீடியோ இதோட முடிஞ்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மற்றும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம்.